Hi friends, welcome to our channel How to Finally. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இப்போ இங்கிலீஷில் எதுவும் PDF ஃபைல் இருந்தது அப்படின்னா அதை நமக்கு எந்த லாங்குவேஜில் வேணால் மாற்றிக்கலாம். இங்கிலீஷில் இருந்தால் மட்டும் இல்லை, சப்போஸ் உங்கள்கிட்ட ஹிந்தியில் ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலோ இல்லை வேறு மொழியில் எதுவும் ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலோ அதை நமக்கு தெரிஞ்ச மொழியில் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த வித சாஃப்ட்வேருமே இல்லாமல் ஃப்ரீயாகவே நம்ம மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இங்கிலீஷில் ஒரு டாக்குமெண்ட்டும் ஹிந்தியில் ஒரு டாக்குமெண்ட்டும் தமிழில் எப்படி நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தமிழில் எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். மற்ற மொழிகளில் இருந்தால் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நமக்கு தெரிந்த மொழியில், அதாவது தமிழில் நாம் இருந்ததுன்னா அதை ஈஸியாக படித்து நாம் அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். இப்போ என்கிட்ட இங்கிலீஷில் ஒரு PDF ஃபைல் இருக்குது. பாருங்கள், இது ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷில் உள்ள மீனிங் சில பேருக்கு சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் படிக்க தெரியாது. அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஈஸியாக தமிழில் கன்வெர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு படித்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், என்கிட்ட இந்த PDF ஃபைல் இங்கிலீஷில் இருக்குது. இதுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு லிங்க் வந்திருக்கு. கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு லிங்க் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், மேலே டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ், வெப்சைட் அப்படின்னு இருக்கும். இதில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. இப்போ நம்ம கையில் டாக்குமெண்ட் தான் இருக்குது, அதாவது PDF டாக்குமெண்ட் இருக்குது. பிடிஎஃபாக தான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல. உங்கள் கையில் வேறு எதுவும் ஃபார்மேட்டில் இருந்தாலும், அதாவது வேர்டு ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, PPT ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, எக்ஸலாக இருந்தாலும் சரி, எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் நம்ம ஈஸியாக நமக்கு வேணுங்கிற லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் போய்ட்டு ப்ரௌசியர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபைலை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ அது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது, அதனால் இங்கிலீஷ்னு தரேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவே அந்த ஃபைலில் என்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ நமக்கு இங்கிலீஷில் இருக்குதுன்னு தெரியும், அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இதில் இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்ச் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் தமிழ் அப்படின்னு கொடுத்துருங்க. தமிழ் கொடுத்து கீழே தமிழ்னு வந்திருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கிலீஷ் டு தமிழ் கன்வெர்ட் ஆக போகுது இந்த ஃபைலு. நீங்கள் தமிழ்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸில் இது கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், டவுன்லோட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் வந்திருக்கு நமக்கு. அந்த டவுன்லோட் ட்ரான்ஸ்லேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் ஆன ஃபைல் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கிலீஷில் உள்ள டாக்குமெண்ட் இப்போ உங்களுக்கு தமிழ்லேயே வந்துடுச்சு. பாருங்கள், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் கிளியர் கட்டாக உங்களுக்கு தமிழில் வந்துடுச்சு. எந்த வித அர்த்தமும் மாறாமல் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் உங்களுக்கு தமிழில் மாற்றி கொடுத்துரும். இதுக்காக நீங்கள் வேறு எதுவும் தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. கூகுள் மூலமாகவே நாம் இதை இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் தமிழில் நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இது நம்ம ஈஸியாக படித்து அதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இப்போ உங்கள் கையில் ஹிந்தி டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஹிந்தியில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நான் ப்ரௌசர் கம்ப்யூட்டர் போகிறேன். அதில் போய்ட்டு பாருங்கள், என்கிட்ட ஒரு ஹிந்தி டாக்குமெண்ட் இருக்குது, உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த டாக்குமெண்ட்டை பாருங்கள், ஹிந்தியில் இருக்குது, ஃபுல்லாக ஹிந்தியில் தான் இருக்குது. இதை நாம் எப்படி தமிழில் மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த இதை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹிந்தியில் உள்ள டாக்குமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் அதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் அப்படின்னு தெரியல அந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்காக இப்போ செஞ்சு காட்டுறேன். டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். நமக்கு ஹிந்தின்னு தெரியும், அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக
டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த டாக்குமெண்ட்டை இப்போ நான் தமிழில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். தமிழ்ங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தோம்னா பாருங்கள், டவுன்லோட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு லிங்க் வந்துருச்சு. இது இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள், ஹிந்தியில் உள்ள டாக்குமெண்ட் அருமையாக தமிழில் அப்படியே கன்வெர்ட் ஆகி நம்ம கொடுத்துச்சு, எந்த வித அர்த்தமும் மாறாமல். இதன் மூலமாக உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கூகுள் மூலமாக நாம் ஈஸியாக தமிழில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை மற்ற லாங்குவேஜ்லேயும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்கேன் பண்ண PDF டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அது மூலமாகவும் நாம் அதில் உள்ள லாங்குவேஜை தமிழில் மாற்றிக்கலாம். அது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.